100 நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள பிபி-ஜி சட்டத்தை கண்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசினர் தனி தீர்மானத்தை கொண்டு வந்து பேசினார். அப்போது மகாத்மா காந்தியின் பெயரிலேயே 100 நாள் வேலை திட்டம் தொடர வேண்டும் என்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தைப் போலவே நிதி பங்களிப்பை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு மதிப்பளித்து மாநிலங்களுக்கான ஒதுக்கீட்டினை வேலைக்கான தேவைக்கேற்ப பகிர்ந்தளிக்கும் வழிமுறையை மாநில அரசை வகுத்துக்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் இப்புதிய திட்டத்தில் மாநில அரசின் நிதி பங்களிப்பு 40% உயர்த்தப்படுகையில் மாநில அரசின் நிதிச்சுமையை கணிசமாக அதிகரிப்பதாக உள்ளது. எனவே புதிய திட்டத்திற்கான நிதி பங்களிப்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதி பங்களிப்பினை போலவே திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்றும் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை நீக்கி பல்வேறு உள்நோக்கங்களை கொண்டு இத்திட்டத்திற்கு வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் பிபி-ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு வகுத்து தந்த கொள்கைகளையும் வழிகாட்டிய பாதையையும் எப்போதும் நினைவுகூறும் வகையில் இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. தன்னிச்சையாக ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கும் முறையை கைவிட்டு மாநில செயல்திறன் அடிப்படையில் ஒன்றிய அரசு தொடர்ந்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்றும் அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். இந்திய நாட்டின் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005 விதிமுறைகளின்படியே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் மேற்படி தீர்மானத்தை இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து உறுப்பினர்களையும் தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் அரசியல் கட்சிகளின் ஆதரவுடன் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.